ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே கர்த்தருடைய ஆவியானவர்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் ஊழியத்தின் சார்பிலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறேன். நீங்களும் இந்த ஏஜே பவர் மினிஸ்ட்ரி ஊழியத்திற்காய் ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிக்கும்படி தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திலே உங்களை மனதார வாழ்த்துகிறேன். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையாளர்கள், இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம். 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். தொடக்க நூல் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 12, 13 இரு வார்த்தைகளிலே ஈசாக்கை குறித்து வேதம் சொல்கிறது. அவன் பஞ்ச காலத்திலே விதைத்தான், கர்த்தரோ அவனோடு கூட இருந்து 100 மடங்கு ஆசீர்வதித்தாரா. அவன் விதைத்தான், கர்த்தர் அவனை எப்படி ஆசீர்வதித்தார்? கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தபடினாலே 100 மடங்கான ஆசீர்வாதம் இருந்தது. எப்படி என்று சொல்லி அதற்கான விடையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், பதிலை கொடுத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, கவனிங்கள். அவன் 25ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், ஈசாக்கு தன் மனைவிக்காக கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்கிறார். கொஞ்சம் மகிழ ஒரு குழந்தை செல்வம் வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்ற மனிதனாய் இருந்தான். ரெபெக்காளை குறித்து வேதம் சொல்கிற 23ஆம் வார்த்தையிலே கர்த்தர் அவளை ஆசீர்வதித்தால், அவள் கற்பம் தரித்தாள். ஆனால் தன் கற்பத்துக்குள் இருப்பதை குறித்து விசாரிப்பதற்காக தேவ சமூகத்தில் நின்றாளாம். அவள் ஜெபிக்கிறாள், கணவர் ஜெபிக்கிறார். கணவர் ஜெபிக்கிறதை பார்த்து மனைவி ஜெபிக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு நண்பா, உங்கள் இல்லத்திலே நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? நான் எப்படி இருக்கிறேன்? கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள். கணவன், மனைவி, பிள்ளைகள் நாம் ஜெபிக்கும்போது நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே செவிப்போம் என்று நிற்க முடியும். நம்முடைய குறைகள் எல்லாம் நிறைவாகும். என் வேதம் அழகாய் சொல்கிறது பாருங்கள். நீங்களும் நானும் ஜெபிக்கும் போது கர்த்தர் செயல்படுவா. நீங்கள் எதெல்லாம் கேட்கிறீங்களோ அந்த நன்மையை மட்டும்தான் கொடுப்பார், தீமையை கொடுக்க மாட்டார். எத்தனையோ காரியங்களை ஆண்டவர் செய்திருப்பார். ஏதோ ஒரு காரியத்தை தாமதிப்பார். உடனே நம்ம சொல்லுவோம், நான் ஜெபிக்கிறேன் பிரதர், நான் வேதம் வாசிக்கிறேன். நான் அவ்வளோ மாதிரி இல்லை. அவங்களாவது ஒரு வாரம் சில வாரத்தில் வரமாட்டாங்க. நான் ஒவ்வொரு நாளும் வெள்ளிக்கிழமை தோறும் ஜெபிக்கிறேன், சண்டே பூரா சர்வீஸ் போகிறேன். ஆனால் என்னையே ஆண்டவர் ஆசீர்வதிக்க இந்த காரியத்தில் தாமதிக்கிறார். இல்லை நண்பா, உன்னை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம். வேதம் சொல்லுகிறது, எண்ணிக்கை புத்தகம் என்னாகும் புத்தகத்தில் வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆபிரகாமை ஆசீர்வதித்தார், நோவாவை ஆசீர்வதித்தார், ஆதாமை ஆசீர்வதித்தார். என்னையும் உன்னையும் ஆசீர்வதிக்க அவர் இறங்கி வருகிறார். பிதாவின் மடியிலிருந்து எனக்காக, உங்களுக்காக, உங்களுடைய பாவங்களுக்காக இறங்கி வந்து சிலுவையில் பலியான தேவன் உயிரோடு இருக்கிறார். அவர் சொல்கிறார், உன்னை ஆசீர்வதித்து 100 மடங்கு, இப்பொழுது இருப்பதை பார்க்கலும் 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் ஆசீர்வதிக்கும் போது இந்த வறட்சியும் மனாந்தரமும் தரித்திரமும் வியாதியும் இல்லாமல் போகும். வேதம் சொல்கிறது, ஈசாக்கை குறித்து 26ஆம் அதிகாரம் 13வது இறைவார்த்தையிலே அவனை குறித்து வேதம் சொல்கிறது, அவன் ஐஸ்வர்யமுள்ளவனாகி விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவன் ஐஸ்வர்யம், அவன் பொருளாதாரத்தில் கர்த்தர் ஆசீர்வதித்தார். மாமிசத் பலன் விருத்தி அடைந்தான். அவன் சமுதாய அந்தஸ்தை பெற்றார். எல்லாவற்றிலும் அவனுக்கு ஆசீர்வாதம் கொடுத்ததா என் வேதம் சொல்கிறார். அதே ஆசீர்வாதத்தை உங்களுக்கும் எனக்கும் அவர் தர வல்லவராக இருக்கிறார். அவரை நோக்கி பாருங்கள், அவர் சமூகத்தில் நின்று ஜெபியுங்கள், அவரோடு இணைந்து ஜெபியுங்கள், அவருடைய பாதத்திலே பற்றி பிடிங்கள். உங்கள் குடும்பத்திற்காய், உங்கள் தொழிலுக்காய், உங்களுடைய ஊழியத்திற்காய் தேவ சமூகத்தில் நின்று பாருங்கள். உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கைக்காய், பிள்ளைகளின் படிப்புக்காய் ஈசாக்கை போல கதறி ஜெபியுங்கள், ரெபெக்காளை போல ஜெபியுங்கள். நீங்கள் செய்வது எதுவோ அதை 100 மடங்கு இன்றைக்கு ஆசீர்வதிக்கப் போகிறார். நாளையோ நாளை மறுநாளோ என்றோ ஒரு நாள் அல்ல, இன்றைக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற நாள். நாம் ஜெபிப்போமா? மகா பரிசுத்தம் உள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் சோத்தரிக்கிறோம். 100 மடங்கு ஆசீர்வாதம், 100 மடங்கு ஆசீர்வாதத்தை ஈசாக்குக்கு கொடுத்த ஆண்டவர், இதை கேட்கிற ஒவ்வொரு மேலும் ஆசீர்வாதத்தை வருஷிக்கப்படுவீராக. வானத்து பலக்கணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் தகப்பனே, இடம் கொள்ளாமல் ஆசீர்வதியும். நீர் அப்படியே செய்வதற்காக நன்றி. வறட்சி மனாந்தரமும் இவர்களோட்டு கடந்து போகட்டும். தகப்பனே, உம்முடைய ஆசீர்வாதினாள் தகப்பன் தேவரே
உம்முடைய ஆசீர்வாதத்தினால் அடியானின் வீடு உமக்கு முன்னதாய் என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வார்த்தையின்படி ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இயேசு இரட்சகரின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.